ஆரம்பத்துல இருந்தே த்ரிஷாக்கு விஜய் மேல ஒரு கண்ணு. லியோ படத்துல லிப்லாக்ஸ் காட்சியில நடிக்க ஒத்துக்கிட்ட காரணமே இதுதான். ரியல் லைஃப்ல காதல் ஜோடியா இருக்கிறது இயல்பான விஷயம் தான். ஆனா எல்லாராலையும் ரியல் வாழ்க்கையிலையும் அதே காதலை இன்னொரு பொண்ணு கிட்ட காமிக்க முடியாது. நிறைய நடிகர் நடிகைகள் சேர்ந்து படத்துல நடிச்சிருந்தாலும் சில நடிகர் நடிகைகளை பார்க்கும்போது மட்டும்தான் ச்சே, இவங்க நிஜமாவே ஜோடியா இருந்து நிஜ வாழ்க்கையிலேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். அந்த வகையில எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து இன்னைக்கு சிம்பு சூர்யா வரைக்கும் சில நடிகர்கள் சில ஹீரோயின்ஸ் கூட சேர்ந்து நடிக்கும் போது மட்டும்தான் மக்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பே ஏற்படுது. அப்படி ஆன் ஸ்கிரீன்ல பயங்கரமா ரொமான்டிக் கெமிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எம்ஜிஆர் சரோஜா தேவி. 1958ல இருந்து 1967 வெறும் 9 வருஷ கேப்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 25 படங்கள் நடிச்சிருக்காங்க. இதுல பெரும்பாலானவை வெற்றி படங்களா அமைஞ்சிருக்கு. எம்ஜிஆர் சரோஜா தேவி பண்ணக்கூடிய ரொமான்ஸ் சீன்ல இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி அந்த டைம்ல வேற எந்த ஹீரோ ஹீரோயின்ஸ்க்கும் இருக்காது. அதனாலதான் ஆதவன் படத்துல சரோஜா தேவி எம்ஜிஆர் படங்களை மறக்க முடியுமா அப்படின்னு ஒரு டைலாக் வேற பேசியிருப்பாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிவாஜி பத்மினி. இவங்க ரீல் வாழ்க்கையில சிறந்த காதல் ஜோடி அப்படின்றதுக்கு தில்லான மோகனம்பால் ஒரு படம் போதும். இவங்களை தாண்டி ஒரு சூப்பர் லவ் கப்பல்ஸ் இருக்காங்கன்னு சொல்லவே முடியாது. இந்த படத்துல ரெண்டு பேருமே மிரட்டி விட்டுருப்பாங்க. இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது இவங்க காதல் காட்சி எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டேக்லயே முடிஞ்சிருமா. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன தப்பு கூட பண்ணாம அவ்வளவு தத்ரூபமா நடிச்சிருப்பாங்களாம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜெமினி கணேசன் சாவித்ரி. திரையில மட்டும் இல்ல, இவங்க நிஜ வாழ்க்கையிலையும் ஜோடியா மாறிட்டாங்க. எஸ், இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. 1954ஆம் ஆண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா ஜெமினிக்கு சாவித்ரி இரண்டாவது மனைவி தான். ஜெமினி கணேசன் அளவுக்கு வேற யாராலையும் ரொமான்ஸும் லவ்வும் பண்ணவே முடியாது. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரஜினி ஸ்ரீபிரியா. நம்ம தமிழ் சினிமால எவர் கிரீன் ஜோடி அப்படின்னு இப்ப வரைக்கும் இவங்கள தான் சொல்லுவாங்க. இந்த ஜோடி கிட்டத்தட்ட 28 படங்கள் நடிச்சிருக்காங்க. பில்லா, அன்னை ஒரு ஆலயம், பொல்லாதவன், ஆடு புலி ஆட்டம் மாதிரியான சில படங்கள் வேற லெவல் ஹிட் படங்களா மாறி இருக்கு. படத்துல ஸ்ரீபிரியா கமிட் ஆயிட்டா போதுமா, ரொமான்ஸ் சீன்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வைங்கப்பா அப்படின்னு ரஜினி கேட்பாராம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமல் ஸ்ரீதேவி. இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலகட்டத்தில் நடிகர்களா அவங்களோட பயணத்தை ஆரம்பிச்சவங்க. 16 வயது நிலை படத்துல தொடங்கி 3ஆம் பிறை, வாழ்வே மாயம் அப்படின்னு நிறைய படங்கள் இவங்களோட கூட்டணியில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வேற லெவலா இருக்கும். ரொமான்ஸ் லவ் அப்படின்னாலே கமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நடிப்பாரு. அப்படி தப்பி தவறி ஸ்ரீதேவி மட்டும் படத்துல இருக்காங்க அப்படின்னா கமல் தத்ரூபமா ரொமான்ஸை போட்டுருவாராம். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் சிம்ரன். 90s காலகட்டத்தோட இறுதி மற்றும் 2000 தொடக்கத்துல இந்த ஜோடி மிகப்பெரிய ஃபேன் பேஸ ரசிகர்கள் மத்தியில உருவாக்கி வச்சிருந்தாங்க. துல்லாத மனமும் துள்ளும், பிரியமானவளே போன்ற படங்கள் எல்லாமே இவங்களோட கூட்டணியில மிகப்பெரிய வெற்றி படங்களா மாறிச்சு. விஜய் சிம்ரன் ஒன்னா நடிக்கிறாங்க அப்படின்னா அப்பெல்லாம் தியேட்டர் ஹவுஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. ஆனா விஜய் மேல ஆரம்ப காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒருத்தங்களுக்கு பயங்கர கிரஷ், அவங்க தான் த்ரிஷா. ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே த்ரிஷாக்கு விஜய் மேல ஒரு கண்ணு இருந்துகிட்டே இருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அஜித் ஷாலினி. ரீல் வாழ்க்கையை தாண்டி ரியல் வாழ்க்கையிலையும் நம்மளோட லவ் பெஸ்ட் அப்படின்னு இவங்க காமிச்சிருக்காங்க. அமர்கலம் படத்துல இவங்களோட லவ் வேற லெவலா இருக்கும். அப்பெல்லாம் டைரக்டர் கிட்ட அஜித் சொல்லுவாரா, என்னங்க இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கு, எனக்கு பயமா இருக்குங்க, நான் இந்த பொண்ணை லவ் பண்ணிருவேனோ அப்படின்னு. அப்படி பயந்த மனுஷன் அவங்களே லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அப்போ ஆரம்பிச்ச லவ் இன்னைக்கு வர அஜித்துக்கு ஷாலினி மேல தொடர்ந்துகிட்டே இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சூர்யா ஜோதிகா. பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல தொடங்கி இவங்களோட பயணம் காக்க காக்க படத்துல வந்து நிக்கும் போது இது காதலா மாறி இருக்கு. இவங்க ரியல் லைஃப்லயே பயங்கர லவ் அண்ட் கேரா இருந்திருக்காங்க. அப்ப சினிமால பாக்குறதுக்கு இன்னும் எவ்வளவு அழகா இருக்கும். எஸ், இவங்க நடிச்ச எல்லா படமுமே வேற லெவலா இருக்கும். அதுல காமிக்கக்கூடிய லவ் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு நமக்கு பிடிச்ச ஒவ்வொரு பேரும் தொடர்ந்து டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு வராங்க. ஆனா சூர்யா ஜோதிகா எத்தனை வருஷம் ஆகியும் அவங்களோட லவ் அண்ட் கேர் குறையாம இருக்கு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சிம்பு த்ரிஷா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பெரிய அளவுல அதிக படங்கள்லாம் நடிச்சதே இல்லைங்க, கம்மியா தான் நடிச்சிருக்காங்க. ஆனா விண்ணை தாண்டி வருவாய் என்ற ஒரு படம் இன்னும் 100 வருஷத்துக்கு இவங்க ஒரு பெஸ்ட் ஆன் ஸ்கிரீன் பேர் அப்படின்னு சொல்ல வைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஆன் ஸ்கிரீன் பேர் யாரு அப்படின்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.